அம்மா இருக்கிறாங்களே தேவண்டூரார் என்ன பண்ணாரா, இது என் மாமியார் என் மாத்திரம் பாட்டு எழுதணும், இந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு அந்த ஐயா என்ன பண்ணாரு, எல்லாம் உறக்க நாடகத்தை முடிச்சுட்டு தூங்குறாரு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், இந்த யூடியூப்ல அம்மா பேரை கேக்குறாங்க, அந்த மாதிரி என்ன கேட்டு போறேன், பெரியவங்க சொன்னதை வச்சு நம்ம சொல்றோம். அதனால நான் தேவந்தூரார் பக்கத்திலே போய் உக்காந்துலாம் இல்ல, புரியுதா? எம்மா குறைகளை தீர்க்கிறாங்களா இந்த அம்மா, மக்கள் எப்படி எல்லாம் வணங்குறாங்களோ, ஒவ்வொரு ஆள் ஒரு பணக்காரனா இருப்பாங்க, ஒரு ஏழையா இருப்பாங்க. நேத்து கூட முந்தானத்து நாடகம் ஆடும்போது நீ சொல்ற அல்பைக்கு வாழ் வந்தா மற்ற 20 ராத்திரிலே கொடை, அது ஏன், அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு பாப்போம். ராத்திரில மழை வருது கடைக்கு போறோம், வெளியே போறோம், எடுத்து போறோம். அல்பைக்கு வாழ் வந்தா அத்த ராத்திரிலையும் கொடை பிடிப்பான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பணக்காரனுக்கு தெரியும் பணக்காரனுடைய வலி வலி இல்லையா? ஆமாமா. பணக்காரனுக்கு தெரியாது ஏழைனுடைய வலி வலி இல்லையா? ஆமாமா. ஆனா ஒரு ஏழை ஒருவன் பணக்காரனானா, ஆமா, இன்னொரு ஏழை கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் என்ன பண்ணுவானா, நம்ம விட ஏழையா இருக்கிறான், நம்ம இதுக்கு முன்னாடி ஏழையா தானே இருந்தோம், அவன் இப்ப கஷ்டப்படுறானே, அது எம்மா மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, அவனுக்கு 10 ரூபாய் எடுத்து போய் கொடுப்போம், கேட்கற உதவியை பண்ணுவோம் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், அத்த ராத்திரி மழையே பெஞ்சிருந்தாலும் வாழ்வே வந்திருந்தாலும் உடம்புடிச்சு எடுத்து போய் அவனுக்கு செய்யற உதவி செஞ்சுட்டு வருவானா. அதுதான் அல்பைக்கு வாழ்வு வந்தா கொடுப்பது கொடை. அல்பைக்கு வாழ்வு வந்தாலும் அத்த ராத்திரில கொடை பிடிச்சினாலும் போய் அதுக்கு உதவி பண்ணணுமா. அந்த மாதிரி இந்த அம்மா என்ன பண்றாங்க, மக்களுக்காகவே இந்த மக்களுக்கு நினைத்த போது நினைத்த வரத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த வருஷம் புதுசா இந்த அம்மா வந்து காளிகா தேவியாக உருவெடுத்து மக்களுக்கு நோய் இல்லாத வாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு தேவந்தூரார் எழுதுறாரு. நல்லா தானே எம்மா இளைத்தோர்காரில் உடைக்கோ சாதாரணமா வரக்கூடாது, இந்த இளைத்தோருக்கு அருள் கொடுக்க என்ன சூளம் எடுத்துக்கின்னு உன் வாகனம் என்ன சிங்கம் மீது அமர்ந்து இப்படி வந்து எனக்கு காட்சி கொடுத்தா நான் செய்த புண்ணியம், நான் செய்த பாவம் விலகி புண்ணியம் வந்து சேரும். இளைத்தோருக்கு அருள் கொடுக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க அந்த அம்மா, எந்த நேரமும் வாயாடினு இருப்பாங்க. வாயாடினு பேரு உங்களுக்கு. மக்களுக்கு நினைத்த போது நினைத்த வரத்தை கொடுக்கறவங்களா இந்த அம்மா. இந்த வருடம் இந்த காளிகா தேவியாக உருவெடுத்து அனுமந்த குப்பத்துல எந்த குறையில்லாமல் அருள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முப்பெரும் சமமா இருக்கக்கூடிய அதோ அத்தனமான தேவதைகளுக்கும் உனக்கும் நாடக ஆசிரியர்களுக்கும் சிறந்த வணக்கம். என் பொண்டாட்டிய பாத்தியா எந்த குணத்தோடு இருக்கிறார், அப்படியே இப்ப ஒரு கட்டி பில்லு போட்டு தோன்ற மாதிரி இருக்குது மூஞ்சி. அவ்வளவு பசி 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 போமா போமா.